வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். துலாம் ராசி ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து மிகவும் நல்ல பலன்களை வழங்கி வருகின்றார். இந்த நிலை மே மாதம் வரை தொடரும். அதே நேரத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் இடத்தில் இருக்கும் ராகுவுடன் மிக நெருக்கமாக இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற நிலையாகும். இதன் காரணமாக குழந்தைகளால் கடன், குழந்தைகளுக்கு உடல்நலம் குறைவு, தங்களுக்கே உடல் சோர்வு, நோய் தொந்தரவு போன்ற பிரச்சனைகளை சிலர் எதிர்கொண்டிருப்பீர்கள். ஜனவரி மார்ச் நல்ல மாற்றங்கள். ஜனவரி மாதம் 2 மற்றும் 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உச்சம் பெறுவது மிகவும் நல்ல அமைப்பாகும். பணவரவு அதிகரிக்கும். கடனிலிருந்து விடுபடும் வாய்ப்பு. பண விஷயங்களில் நிம்மதி. மார்ச் மாதம் முதல் சனி பகவான் பாபத்துவ நிலையிலிருந்து விடுபடுகிறார். இது ஒரு முக்கியமான நல்ல மாற்றம். இதனால் வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, தாய்வழி சொத்துகள் கிடைப்பது, உடல்நலத்தில் முன்னேற்றம், குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் போன்ற நல்ல காரியங்களுக்கு இந்த காலம் மிகவும் ஏற்றதாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி. முக்கிய கட்டம். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 9ஆம் இடமான மிதுனத்திலிருந்து 10ஆம் இடமான கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அது மட்டுமல்ல, உச்சம் என்ற உன்னத நிலையையும் அடைகிறார். அப்படியானால் துலாம் ராசிக்கு இது நல்லதா கெட்டதா? உண்மை என்னவென்றால் இரண்டும் தான். ராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு வலுப்பெறுவது சிலருக்கு நோய், கடன், எதிரிகள் தொல்லை, தொழில் மந்தம் போன்ற விஷயங்களை அதிகரிக்கச் செய்யலாம். ஆனால் நல்ல பலன்கள் யாருக்கு? துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிகச்சிறந்த பலன்களை வழங்கும். அதில் குறிப்பாக அரசு வேலை, ஏற்கனவே வேலை செய்பவர்களுக்கு உயர் பதவி, கடல் கடந்த வேலை, புதிய தொழில் தொடங்க நல்ல வாய்ப்பு, திருமணத்திற்கு வரன் பார்த்து வருபவர்களுக்கு சிறந்த அமைப்புகள். ஜூன் முதல் அக்டோபர் வரை இந்த பலன்கள் மிகவும் வலுவாக இருக்கும். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு மீதமுள்ள 7 மாதங்களும் நல்லதாக அமையும். குறிப்பு: ஆகஸ்ட் மாதம் சுமாரான பலன்களை மட்டுமே தரும் மாதமாக கணிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு 70% நல்லதே நடக்கும். ஒரு சிறந்த ஆண்டாக அமையும். இன்னும் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்களின் சுய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்வது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.